திடீர்னு நம்மளோட உடம்பு சூடாக இருக்குது, ஃபீவர் வர மாதிரி இருக்குது, எனக்கு வந்து ஃபீவர் வந்துருச்சு இல்லை ஜுரம் வந்துருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிவிட்டு உடனே ஒரு மாத்திரையை வாங்கி போட்டு நல்லா போர்வையை பொத்திட்டு தூங்குறவங்களா நீங்கள்? இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ எவ்ரிவன், நான் டாக்டர் ஏஞ்சல் பசி. நம்மளோட பாடியில் சில பாக்டீரியா, வைரஸ் இந்த மாதிரியான கிருமி வந்து உள்ளே வரும்போது இது சில நச்சுக்களை வந்து நம்மளோட பாடியில் வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ அப்போ வந்து நம்மளோட பாடியில் இருக்க வெள்ளை அணுக்கள், அதாவது WBC, அப்புறம் மேக்ரோஃபேஜஸ், இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கிருமியை எதிர்த்து சண்டை போடுவாங்க. இந்த மாதிரி சண்டை போடும்போது சம் கெமிக்கல்ஸ் வந்து நம்மளோட பாடியில் ரிலீஸ் ஆகும். அந்த கெமிக்கல்ஸ் நம்மளோட இரத்த ஓட்டத்தின் வழியாக நம்மளுடைய மூளையை ரீச் பண்ணி அங்கே இருக்க ஹைப்போதலமஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு பகுதியை ரீச் பண்ணும். அப்படி ரீச் ஆகும்போது இந்த ஹைப்போதலமஸ் என்ன பண்ணுன்னா நம்மளோட பாடியில் ஹீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், நம்மளோட பாடி டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும். இந்த பாடி டெம்பரேச்சரை வந்து நம்ம பாடி தக்க வச்சுக்கிறதுக்காக நம்மளுடைய தசைகள் வந்து சுருங்குறனால இல்லை வந்து தசைகள் நடுங்கிறனாலையும் ஸ்கின்னுக்கு பக்கத்தில் இருக்க பிளட் வெசல்ஸ் சுருங்கி இந்த ஹீட்டை வந்து தக்க வச்சுக்குது. இந்த தசைகள் வந்து வேகமாக சுருங்கி விரிகிறனால நம்மளுக்கு வந்து குளிர் நடுக்கம் போன்ற ஃபீலிங்கை வந்து உண்டாக்குது. ஸோ இந்த காய்ச்சல் வந்து இதுலேருந்து பாக்டீரியல் வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து எதனால் வந்திருக்குன்றத நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் பாதுகாக்கப்படுது. ஸ்டே ஹெல்தி. தேங்க்யூ.